எவ்வளவு விதமான கிரிமினல்ஸை பார்த்திருக்கேன். பட் இவ்வளோ வயலண்டான ஒருத்தனை பார்க்கறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். பையா, ஜெயில செக்யூரிட்டியை திடீர்னு ஃபுல் டைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? ஏதோ மதம் பிடிச்ச யானை இந்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு வரானு போல. எது பயப்படுறத பாத்துக்கோ. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு கிரிமினலை பார்த்து போலீஸ்காரங்க மிரண்டு ஓடுறானுங்க. ஒரு கிரிமினலை பார்த்து போலீஸ்காரங்க மிரண்டு ஓடுறானுங்க. எனக்கு பத்தல கூப்பிடல பெருச்சாலி கூப்பிடல. ஒருத்தனா அவ்வளோ பெரிய கும்பலை சாச்சிருக்கான்னா அவன் மனுஷன் இல்ல, மனுஷ ரூபத்துல வந்திருக்கிற. டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடு. நடக்கிற உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். பொதுவா தண்ணியில குளிச்சுட்டு போகணும்னு நினைச்சு வந்தவங்க சைட்ல நில்லுங்க. இல்ல பிளட்ல தான் குளிப்பேன் அடம் பிடிக்கிறவனுங்க. நான் யார் நீ? கோவணத்தை எடுக்க. எவரானேனோ யாரா நீ? யாரு? யாருடா? லூசுரா. मैं कौन हूँ? நான் யாரு? கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது உங்க ஒப்பங்க ஓத்தாங்க அம்மா எல்லாம் லூசுன்னு. ஆளை பார்த்தல கரடிக்கு கடைசி புள்ள மாதிரி இருக்கான். உன்னைய ஒரே பஞ்சில அடிச்சு சாவடிக்க போறேன். முடிஞ்ச பொலச்சுக்க. நான் யாருன்னே தெரியல. இவனுங்க வேற. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து. மறுபடியும் முதல்ல இருந்தா பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். சொல்லணும்னா ஒரு யானைக்கு இவ்ளோ டோசேஜ் கொடுத்திருந்தா அரை மணி நேரத்துல மயங்கி விழுந்திருக்கும். இவனுக்கு மட்டும் ஏன் எஃபெக்ட் ஆகல? இட்ஸ் a miracle. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. கூப்பிட்டியாடா? வரமாட்டேங்கிறான் பாஸ். வரமாட்டேனா? அப்ப நம்ம போவோம். வா, ஒன்னா சாப்பிடலாம். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா?